ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. லாங் வீடியோ போட்டு ஷார்ட் வீடியோ மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இருக்கோம். மற்றபடி நமக்குரிய கண்டென்ட்டுக்கு எங்கே போகிறோம்? இப்போ தான் கண்டென்ட்டுக்கு வந்துருக்கும் பழகுது. ஸோ காங்கிரீட் பம்பை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். 1200 பம்பு, புது பம்பு புதுசாக வந்துருக்கு. ஒன்றும் சைட்டு கூட போகலை, டெஸ்டிங் எதுவும் பண்ணலை. ஸோ ஆப்பர் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. உள்ள பிளேடு இருக்குது பாருங்கள், அஜிடேட்டர் பிளேடு. உள்ளே அப்படியே ராக்வால் பார்த்துக்கலாமா? ராக்வாலும் தெளிவாக இருக்குது. அப்படியே பெயிண்டிங் பண்ணி அப்படியே புத்தம் புதுசாக அப்படியே இருக்குது பாருங்களா, ஷைனிங்காக. ஸோ இப்படியெல்லாம் இருக்காது, போக வேறு மாதிரி ஆகிடும். ஸோ எல்லாமே காங்கிரீட் செட் ஆகும். ஸ்லெரியெல்லாம் ஃபுல்லாக படிஞ்சிருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஜிடேட்டருக்குரிய கீர் பாக்ஸ் இருக்குது. ஸோ கீர் பாக்ஸ் ரொட்டேட் பண்ணால் தான் உள்ளே இருக்கிற பிளேடு சுற்றும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பிளேடு சுற்றுறதுக்காக ஃபார்வர்ட் ரிவர்ஸ் லிவரு. ஸோ இதுக்குரிய கண்ட்ரோல் யூனிட் அது. உள்ளே பார்த்தீங்கன்னா ரிலீஃப் வால்வு இருக்குது, மற்றபடி ப்ரெஷர் செக் பண்ணுறது இருக்கும். ஸோ ஃபார்வர்ட் ரிவர்ஸ்க்குரிய ஓஸ் போகுது. இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரேஸ் பண்ணுற லிவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ரீஸ் பாயிண்ட்டு, மேனுவலாக க்ரீஸிங் பண்ணுறதுக்காக ஆட்டோ க்ரீஸ் ஏறுனா. அடுத்தது ஒரு டிஃப்ரெண்ட் சிலிண்டர். இது வந்து ராக்வாலுக்குரியது. உள்ள பைலட் லைனும் கொடுத்துருக்காங்க, மெயின் லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பக்கம் டயரெல்லாம் புதுசாக இருக்குது பாருங்கள், அப்படியே க்ரீஸ் பண்ணிலாம் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் பம்பு தெளிவாக இருக்கும். போக கண்டாமினேட் ஆகும் தான். இது வந்து கம்ப்ரஸருக்குரிய ஃபில்டரு. இது வந்து எக்ஸாஸ்ட் அவுட்புட் பண்ணுற பாயிண்ட்டு. ஸோ ஆயில் பார்த்திங்களா தெளிவாக இருக்குது. ஸோ ஆயில் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த ஆஃப் லெவல் வச்சாலே போதும். இது வந்து காங்கிரீட் வந்து பால் பாஸ் பண்ணுறதுக்காக ஃபைனலாக. அடுத்து பார்த்திங்கன்னா மேனுவலாக ஜாக்கி. ஸோ நம்ம ஜாக்கி கொடுக்கணுனாக்கா அப் டவுன் பண்ணோன்னாக்கா அதை வச்சு பண்ணிக்கலாம். அது 4 பக்கமும் 4 ஜாக்கி இருக்கும். ஸோ எல்லாம் தெளிவாக இருக்குது. புது பம்பு இப்படியே இருக்காது, போக வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட காமிக்கலாம் புது பம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கலான்றதுக்காக காமிச்சிட்ருக்கேன். ஸோ நம்ம டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பேட்ரி இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா பேட்ரி கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியில் வந்து லூஸ் கனெக்ட் இருக்கா, சார்ஜ் ஏறுதா, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணணும் டெய்லி. இது பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்ரு. அடுத்தது மெயின் ஓஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்ராலிக் ஓஸ். இந்த பக்கம் வாட்டர் பாக்ஸ் உள்ள பார்த்தீங்களா புது பம்புன்றதால அப்படி இருக்குது. போக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்லரி வர ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து ஆயில் கூலரு, க்ரீஸிங். ஸோ ஆட்டோ க்ரீஸ் பார்த்திங்கனாக்கா லூப்பர்ன்ற கம்பெனியில் போட்டிருக்காங்க. ஸ்விங் ஷர்ட்டு தான் போட்டிருக்காங்க. லூப்பர்ன்ற கம்பெனிலேருந்து டைப் பண்ணி வாங்கி அவங்க அசம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து செட்டிங் பண்ணாக்க எவ்வளோ நேரம் க்ரீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடிக்கணும்னு சொல்லிட்டு செட்டிங் பண்ணணும். இது ரிமோட் இருக்குது பாருங்கள். இது வந்து ரிமோட் மூலிமா நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் பேனல் பக்கம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இந்த பக்கம் ஓப்பன் பண்ணாக்க இது வந்து ஆப்ரேட்டிங் பேனல் சைடு. இந்த ஆப்ரேட்டிங் பேனல் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லிவர் எதுக்குனாக்கா கம்ப்ரஸருக்கும் அஜிடேட்டருக்குரிய கன்வெர்ட் பண்ணுற லிவர். ஸோ ஒரு பக்கம் தள்ளினாக்கா கம்ப்ரஸர் இருக்கும், ஒரு பக்கம் தள்ளினாக்கா அஜிடேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பட்டனு, ஆஃப் பட்டன் இருக்குது, 3 பட்டனு. அப்புறம் வந்து பேட்டரி இண்டிகேட்டரு, அப்புறம் ஆயில் இண்டிகேட்டரு, ஆர்பிஎம் மீட்ரு, ப்ரெஷர் கேஜி, பம்பிங் ஹவர் மீட்ரு. இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கேஜி. அஜிடேட்டருக்கும் மெயின் பம்புக்கும் எவ்வளோ ப்ரெஷரில் காங்கிரீட் தள்ளுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் பார்த்துக்கலாம். அப்போ அஜிடேட்டர் எவ்வளோ ப்ரெஷரில் சுற்றுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும். இந்த பக்கமும் வாட்டர் பாக்ஸ் திறந்து பார்க்கலாமா? உள்ளேயும் பார்த்தா அப்படியே தெளிவாக இருக்கா? ஓகே, நல்லா தான் இருக்குது. போக எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ மிஷினரி பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாக்க, கிரீஸிங் அடிச்சுட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணாக்க தெளிவாக இருக்கும், நல்ல க்ளீனிங்கும் இருக்கணும் எப்பயுமே. இது வந்து டீசல் பம்புக்குரிய மேனுவல் டீசல் பம்பு, அப்புறம் ஆஃப் லிவரு. அந்த மீட்ரு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினுக்குரிய ப்ரெஷர் கேஜி. அவ்வளோதான், ஓவராலாக பார்த்தாச்சு. 1200 பம்பு, புது பம்பு எல்லாமே பார்த்தாச்சு. இது வந்து ஆயில் கேஜி, ஆயில் ஸ்டிக்கு. இன்ஜின் ஆயில் தெளிவாக இருக்குது பாருங்கள். எப்பயுமே இந்தமாரி இருக்காது. எப்படியா இருந்தாலும் நம்ம என்ன தான் பண்ணாலும் லைட்டாக கருப்பு இருக்குது தான் செய்யும் இன்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும். இது புதுசாக ஒருத்தந்தாலும் அப்படி இருக்குது. இது மூடி இருக்குது பாருங்கள். இது வந்து ரிமோட்டுக்குரிய பாயிண்ட்டு. திறந்துட்டு ரிமோட் இருக்குது பாருங்கள், அதை ஒரு ப்ளக் பண்ணாக்க ரிமோட் ஒர்க் ஆகும். அதேமாதிரி பின்னாடி இருக்கிறது பூரா இந்த புஷ் பட்டனுக்குரிய NONC சுவிட்சு. அது பேக் சைடில் ஒர்க் பார்த்துக்கலாமா? உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா ரிலேலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. K1 பார்த்தீங்கன்னா மெயின் ரிலே, K2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்வர்டு, K3 பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், K5 பார்த்தீங்கன்னாக்கா ரிமோட்டுக்குரியது. கீழே ரயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாம் கனெக்டர். ஸோ அங்கே இருக்கிற கனெக்டர் வந்து எல்லாத்துக்கும் அவுட்புட் ஆகும். அவ்வளோதான். பேனல் போர்டு உள்ளார இதான் இருக்குது. ஸோ பேனல் போர்டை பற்றி என்ன வீடியோ என்ன சொல்லுங்கள், பண்ணலாம். அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் டேங்க். ஸோ ஆயில் டேங்கில் தெளிவாக இருக்குது ஆயில்.
ஓகே, எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு போட்டு வீடியோவும். சரி போடுவோம். ஓகே கைஸ், நல்லா இருக்குல்ல பம்பு? ஸோ இந்த மாதிரி 2 பம்பு வாங்கியிருக்காங்க அந்த கஸ்டமரு. ஸோ பிளான்ட்டு, பம்பு எல்லாமே ஓவரால் வாங்கியிருக்காங்க. ஸோ